15 பேருக்கு மாத்திரம் நேர்முக தேர்வுக்கு வந்திருந்தது. மேலும் கல்வியுடைய 58 பேரின் விவரங்களையும் ஏனைய அறிக்கைகளையும் நாங்கள் சுகாதார செயலாளர்களின் கவனத்திற்கு கையெழுத்திருக்கின்றோம். இது தவிர காப்போது சாதாரண பரீட்சை சித்தி அடையாத 57 பேர் விவரங்களை நாங்கள் சுகாதார அமைப்பிற்கு வழங்கியிருக்கின்றோம். கடந்த வாரம் நடைபெற்ற அந்த நேர்முக தேர்வு ரத்து செய்யப்பட்டு மீண்டும் தகுதியுடையவர்களை முன்வாங்கி நேர்முக தேர்வு நடைபெறுவதாக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது. சின்ன ஒரு கேள்வி கேட்க அந்த சுகாதார சொந்த அடிப்படையில் எடுத்தாங்க. அன்றைய காலகட்டம் 17ஆம் ஆண்டு 19 ஆண்டு எடுக்கப்பட்ட அவங்க என்ன அடிப்படை தகுதி கம்பெனியோட எடுத்தீங்கிறது நீங்களா எடுத்தீங்க? 2022 ஜனவரி மாத காலப்பகுதியில் அன்றைய காலத்தில் இருந்த பிரதிபலிப்பாளர்கள் இவர்களை உருவாக்கியிருந்தார். டாக்டர் CS ஜமுனானந்தா. நான் அந்த நேரம் வெளிநாட்டில் பயிற்சிக்காக சென்றிருந்தேன். அப்போது கொரோனா தொற்றின் காலப்பகுதியாகிய காலவந்த பணியினால் அதை தவிர நமக்கு சிற்றூழியர்களில் 60 பேருக்கு பற்றாக்குறை, அட்டெண்டர் 88 பேர் பற்றாக்குறை காணப்படுகின்றது. இது தவிர போதனா வைத்தியசாலையின் ஆளணி, குறிப்பாக இந்த சுகாதார ஊழியர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட வேண்டும். வடபகுதியில் இருக்கின்ற இந்த பிரதான வைத்தியசாலை தெற்கிலே இருக்கின்ற பிரதான வைத்தியசாலைகளோடு ஒப்பிடுகையில் குறிப்பாக போதிய அளவு வைத்திய நிபுணர்கள் இருந்தால் வைத்தியர்கள் 325 பேர் தான் ஆளணியில் இருக்கின்றது. மேலும் அதிகரிக்கப்பட வேண்டும். அவ்வாறு காதியர்களின் எண்ணிக்கை 732ஆக இருக்கின்றது. அது மேலும் குறைந்தது 300ஆல் அதிகரிக்கப்பட வேண்டும். அவ்வாறு சுகாதார ஊழியர்களினுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட வேண்டும். இந்த 3 விதமான ஊழியர்களை அதிகரிக்கும்படி நாங்கள் சுகாதார அமைச்சிற்கு அனுப்பியிருக்கின்றோம். சுகாதார அமைச்சர் நிதி அமைச்சிற்கு அனுப்பியிருக்கின்றது. அந்த அனுமதி இவங்களுக்கு கிடைக்கவில்லை. ஆகவே ஆளணி வெற்றிடம் சுகாதார ஊழியர்கள் நிரப்பப்பட வேண்டும். இரண்டாவதாக ஆளணி எண்ணிக்கை அதிகரிக்கப்பட வேண்டும். இதனை செய்வதன் மூலம் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை இலங்கையிலே 4ஆவதான தேசிய வைத்தியசாலையாக திறமையேற்றப்படாமல் வேண்டும். அதுவும் அதை நான் இந்த சபையிலே குறிவைக்க விரும்புவது, சுகாதார அமைப்பு முந்தைய காலங்களிலே தேசிய ரீதியாக இருந்த முடிவுகளின்படி இந்த 4ஆவது தேசிய வைத்தியசாலையாக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை அறிவிக்கப்பட வேண்டும். அதற்கு மிக முக்கியமான 2 விடயங்கள் செய்யப்பட வேண்டும். தற்போது இருக்கின்ற படுக்கைகளின் எண்ணிக்கை 1550. அது 2000க்கு மேல் அதிகரிக்கப்பட வேண்டும். ஆகவே நாங்கள் ஒரு 10 மாடி கட்டிட தொகுதியை கட்டுவதற்கான எதிர்பார்ப்பில் இருக்கின்றோம். அதற்கான பூர்வாங்க வேலைகளை சுகாதார அமைப்பு நன்கொடை அமைப்பும் செய்து வருகின்றது. எதிர்வரும் காலங்களில் அது சாத்தியமாகும் என நம்புகின்றோம். அவ்வாறு குறிப்பாக ஆளணி அதிகரிப்பை நாங்கள் கட்டாயம் விரைவாக செய்து தருவதை கருதுகின்றேன். இங்கே இருக்கின்ற கௌரவ அமைச்சர், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் இது விடயமாக கட்டாயம் புறக்கணித்து இந்த ஆளணியை அதிகரிப்பை பெற்று தர வேண்டும் என கருதுகிறோம். நன்றி. அநேகமாக இந்த வைத்தியசாலை சிறப்பாக இயங்குகின்றது. வடக்கு வெளியே இருந்து நோயாளிகள் மருத்துவர்களுக்காக வந்து செல்கிறார்கள் என்பதை காடு விழிச்சமைப்பு வந்து கோரிக்கையில உத்தியோகமாக சமர்ப்பிக்கிறது. எப்போ சமர்ப்பிக்கிறீங்க? கடந்த வருடம் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். அப்போ இவருக்கு வந்து சம்பந்தமாக உங்களுக்கு ஒரு பதிவு இலங்கையில் இருக்கின்ற எல்லா வைத்தியசாலைகளுக்குமான ஒட்டுமொத்தமான
புதிலாய்வு பின்னரே நடைபெற்று இருக்கிறது. நான்கு பகுதிகள் வந்து மற்ற மாகாணத்துக்குரிய கால மிஷன்ஸ் வந்து நடந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த சிவசமாக வந்து நடத்தியிருக்கிறேன். அவ்வாறு இலங்கையில் இருந்த நூற்றுக்கணக்கான வைத்தியசாலைகள் குறிப்பாக இந்த பொருளாதார நெருக்கடிக்கு பின்னர் பாராட்டுகள் நூற்றுக்கு மேற்பட்ட வைத்தியசாலை நிறுவனங்களுக்கு நடைபெறவில்லை. மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய வைத்தியசாலையில் நடக்கலைன்னு சொல்லிட்டோம். ஒரு சில வைத்தியசாலைகளுக்கு மாத்திரம் கடற்கரை வைத்தியசாலை மற்றும் மாங்குளம் புனர்வாழ்வு வைத்தியசாலை போன்ற ஒரு சில வைத்தியசாலைகள் மாத்திரம் ஜப்பான் ஸ்கூல் வந்து நாட்டிலே 4வது இருக்கு. அப்படிதானே? இதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நடந்திருக்கும். இதற்கு மேலே இருக்கிற பிரதான வைத்தியசாலை குறிப்பாக போர் கடந்த காலங்களிலே பல வைத்தியசாலைகள் விரைவாக முன்னேற்றம் அடைந்தன. போர் நடந்த போட்டி காலங்களில் இந்திய யாழ்ப்பாண வைத்தியசாலை 2024 போதனா வைத்தியசாலை வந்து சொல்றதோட வந்து ஒரு நேஷனல் ஹாஸ்பிட்டல் மாற்றத்துக்கு வந்து ஜனாதிபதி அறிவிச்ச ஒரு முடிவு வந்து இருந்தது. அது சம்பந்தமாக வந்து அது முதலீட்டோட ஜனாதிபதி அப்போ இந்த அரசாங்கம் வந்து யாழ்ப்பாண குதிரை வைத்தியசாலையை வந்து நேஷனல் ஹாஸ்பிட்டல் ஆக்கிறதுக்குரிய அந்த முடிவை வந்து நடைமுறைப்படுத்தலாம். நான் இது தொடர்பாக சுகாதார அமைச்சர் செயலாளர் சுகாதார அமைச்சரோட கருத்திருக்கிறோம். எனவே நாங்கள் இங்கே ஒரு முடிவு எடுத்து அங்கே அனுப்ப வேண்டியிருக்கிற நேஷனல் ஹாஸ்பிட்டலாக மாற்றவே வேண்டும் என்றோம். ஏன்னா ஏற்கனவே எங்களுக்கு சுகாதார அமைச்சர் செயலாளராக தெரிவிக்கப்பட்டது விவசாய மேற்பார்வை கூட்டத்தில். அடுத்ததாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையை தான் தேசிய வைத்தியசாலையாக தரம் இயக்கப்படும் என்று. எனவே நாங்கள் அந்த கோரிக்கை மக்களின் கோரிக்கை இல்லை. எனவே நாங்கள் இதை இங்கே ஒரு தீர்மானமாக எடுத்து அமைச்சருக்கு அனுப்பணும் என்று நாங்கள் ஜனாதிபதி வந்து தீர்மானமாக எடுத்துள்ள விஷயம் டாக்டர். ஜனாதிபதி வந்து பழைய ஜனாதிபதி எடுத்திருந்தார். அது வந்து முடிவெடுக்கப்பட்ட இடத்துல நாங்கள் எடுப்போம் எடுப்போம்னு சொல்லுவோம். ஆனால் நான் சொல்ல வந்து 2 வருஷம் உங்களுடைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 2 வருஷம் முடிஞ்சிருக்குது. இது ஏற்கனவே வந்து ஒரு அரசாங்கம் ஒரு ஜனாதிபதி சாதாரண இல்லை, ஒரு ஜனாதிபதி ஒரு முடிவை வந்து நீங்க 2 வருஷத்துக்கு பிறகு மக்கள் ஒரு நான் எடுக்க முடிக்கிறேன். வந்து தலைவர் வந்து சொல்லுவோம் வந்து நான் இருக்கும். அந்த ஒரு ஜனாதிபதி முடிவை வந்து நீங்கள் நடைமுறைப்படுத்தலாம். நீங்கள் இங்கே அனுமதி தவிர்க்க 2 வருஷத்துக்கு பிறகுதான் நாங்கள் வந்து நாங்கள் கேட்கிற இடத்துல வந்து நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றீங்க. அதையும் நாங்கள் செய்ய வேண்டும். நல்ல விஷயம் இன்றைக்கு நாங்கள் எவ்வளவு முடிவு எடுப்போம். கஜேந்திரகுமார் போன்ற விஷயத்துக்கு வருவோம். சரியா இல்லையா உங்களை டாக்டருக்கு நல்லா தெரியும். ஒரு தேசிய பாடசாலையாக தேசிய வைத்தியசாலையாக தலைமுறையமாக இருந்து அதுக்கான குவாலிஃபைடு என்ன அந்த குவாலிஃபைடு இதுவரைக்கும் நாங்கள் நிறுத்தி செய்ய இல்லை. அடுத்து தேசிய வைத்தியசாலை வந்து அதுக்கு அடுத்த கட்டமாக நம்ம எங்க போகிறது அப்படிங்கிற பிரச்சனை இருக்கு. நான் இந்தியோட அதாவது நாங்கள் முதல்ல எடுக்க வேண்டிய தீர்மானம் நாங்கள் இன்னைக்கு இன்றைக்கு இந்த ஆதார வைத்தியசாலைக்கு தேவையான போதுமான வளங்களை பெற்றுக் கொடுக்கின்ற வேலைகளை முதல்ல செய்யும். செய்யிட்டு அதுக்கு தீவிரமான பக்கமான கட்டணங்கள் அது எல்லா துறைகளும் இந்த இடத்துக்கு வந்ததுன்னு நாங்கள் தேசிய வைத்தியசாலையாக நடந்துவிட்டு முடிவுங்கிறது என்ன உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த அடுத்த ப்ரொசீஜர் அதை நீங்கள் சொல்கிறோம். சரியா அதே நேரத்தில் நான் சொல்கிறோம் அந்த வகையான தர உயர்த்தங்கள் ஆரணி பற்றாக்குறை எல்லாத்தையும் நிவர்த்தி செய்ததற்கு பிறகு நாங்கள் இந்த தேசிய வைத்தியசாலையான தர உயர்த்தத்துக்கு உங்களுடைய ஆர்வத்தையும் நான் தான் ஆனால் அந்த 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 வைத்தியசாலையை வந்து தேசிய வைத்தியசாலை ஆக்குறதுக்கு வந்து இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 2 வருஷம் ஒரு நடவடிக்கை எடுக்க இல்லைன்னு நான் சொல்லுவாங்க. சொல்லிக் கொண்டே இருக்கலாம்.
அது உயர்த்த வேணும், இதை கட்ட வேணும், அதன் பேச்சை கொடுக்கணும்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. செய்யாமல் நடத்தப்படவில்லை. ஆனா அன்றாடத்துல வந்து அன்றாடத்துல வைபாசாலைகள் வந்து நான் ஏற்கனவே சொல்றேன்னா, நேற்று நடைபெற்ற திருப்பலை ஒருங்கிணைப்பு கூட்டத்துல வந்து திருப்பலை போலீஸ் ஹாஸ்பிட்டல வந்து ஒரு மத்திய அரசுக்குள்ள கொண்டு போறதுக்குரிய நிகழ்ச்சி நடக்குது. அங்கேயும் சொல்லப்படுகிறது, இப்ப மாகாணத்துக்குரிய ஒரு கட்டுமானத்துக்கு வந்து பொதுவாக நிதி கொடுத்தாங்க வந்து அந்த மாகாணங்கள் வந்து அது இருக்கும். மாகாணத்துக்கு வந்து நீங்க நிதி கொடுக்குறீங்க, அங்க சொல்ற காரணம் என்னென்னா வந்து இந்த மக்களுக்கு கொண்டு போனால்தான் அது சரியாக இருக்கும்னு சொல்லி போட்டு முடிவெடுத்து அது அப்ப மாகாணத்துக்குரிய விஷயத்துக்கு வந்து காசு கொடுத்தா வந்து அது நல்ல ஐயமும் நீங்க கொடுக்குறீங்க. அதுக்கு அதுக்காக வந்து இன்றைக்கு வந்து ஏற்கனவே அரசாங்க கட்டுப்பாட்டுக்குள்ள அபிவிருத்தி சம்பந்தப்பட்ட விஷயம் தானே மாகாணத்துக்குரிய ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் மக்களுக்கு கொண்டு போனது வந்து சொல்லுங்கள் கஜேந்திரகுமாருக்கு இந்த தேவருக்கு இந்த பிரதேசத்துக்கு மாவட்டத்தில் எந்த விதமான அபிவிருத்தி வரக்கூடாது. இப்ப நான் சொல்றேன் நான் சொல்றேன் நான் வந்து அந்த அபிவிருத்தியும் செய்யாமல் இருப்பதை உங்களுக்கு இந்த விட இந்த பிரச்சனை உங்களுக்கு நல்லா தெரியும். சரியா தெரிஞ்சு போட்டு மீண்டும் மீண்டும் பேசி உங்களுக்கு அடிக்காது. சரியா அந்த பிள்ளைகளுக்கு நியாயமான முறையில் அவங்க உருவானதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அது சம்பந்தமாக இங்கு போர்டு பண்ணப்பட்டது. அந்த எங்களோட வந்து எல்லாத்துக்கும் தாங்களுக்கு விண்ணப்பம் வரையிலேருந்து அது தடுத்து வைக்கப்பட்டிருக்குது. எல்லாத்துக்கும் ஒரே நேரத்தில் உருவாக்க முடியாது. அதே நேரத்தில் இதுல தகுதி தராதரம் இருக்கிறது. ஏதாவது அரசு தொழில் இருக்குது. அந்த 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 இதில் நாங்கள் பார்க்கணும். அந்த இதில் பார்க்கிற போது கைவகை 20 விதமான பிள்ளைகளுக்கு எந்த விதமான தகுதிகள் இல்லை. அதனால அடுத்து அதை வந்து அடுத்த கேட்டகரியில் நான் ஏதாவது பேசி முடியும். அதுக்கு நாங்கள் ரெடியா நான் பேசிட்டு போன முறை பாராளுமன்றத்தில் நடந்த செக்டோரல் ஓவர்சைட் கமிட்டி மெம்பர்ஸ் டெக்னாலஜி போயிருந்த 2 மெம்பர்ஸ் நானும் பாராளுமன்ற மாட்டேன். என்னோட டீச்சிங் ஹாஸ்பிட்டல் டிரெக்டர் வந்து டீச்சிங் ஹாஸ்பிட்டல் சம்பந்தமான பிரசன்டேஷன் வந்து சொல்லுவது அன்று நானும் பாராளுமன்ற சேவரும் அடிபட்டு பிரச்சனைப்பட்டு டிஜியோட ஆயிடுச்சு செக்ரட்டரியோட ஆயிடுச்சு. அன்றாடத்துக்கு முதல் டெக்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டல் வந்து நேஷனல் ஹாஸ்பிட்டலாக மாற்றணும் ரிக்வெஸ்ட் பண்ணினாங்க. அது என்ன வேணும்னு சொன்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டல் நேஷனல் ஹாஸ்பிட்டலா மாற்றதாக இருந்தால் 2000 பெட் ஸ்ட்ரென்த் வேணும். சரி, நான் இப்போ இருக்கிறது அவருக்கே தெரியும் 1500 1500 பெட்டோம். அப்ப நாங்கள் ரோடு பெட்டை போட்டு பெட்டை கூப்பிடலாம்.
ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணினா மட்டும்தான் பெட் ஸ்ட்ரென்த்தை கூட்டலாம். இந்த ஹாஸ்பிட்டல் 2000 பெட் ஸ்ட்ரென்த்துக்கு போகணும், அதுக்கு நேஷனல் ஹாஸ்பிட்டலாக மாற்றப்படும். ரெண்டாவது ஹாஸ்பிட்டல் வந்து நேஷனல் ஹாஸ்பிட்டலாக வாழவா இல்லைன்றது வந்து நேஷனல் ஹெல்த் கமிட்டி ஒன்றும் இருக்கு, அதுதான் டிசைட் பண்ணும். ஜனாதிபதி வந்து சொல்லி போட்டு போனாரு ஒருத்தர் நேஷனல் ஹாஸ்பிட்டலாக மாற்றுறது சில பேருக்கு சொல்லி கொடுக்கும். நன்றி. ஸ்பெஷல் மீனிங்காக அங்கிருந்தவர்கள் மத்திக்குள்ள கொண்டு போகிறது இந்த கட்டத்தில் வந்து வாகனத்தில் கொண்டு நான் விட மாட்டேன் வந்து போராடினாங்க அதை நம்பிட்டேன். நல்ல விஷயம். அடுத்ததாக இன்றைய காலகட்டத்தில் நான் இருக்கிறேன் மற்றது வந்து தலைவர் இந்த உங்களுடைய சம்பந்தம் கல்வியானது சம்பந்தமாக உங்களுக்கு ஒரே கன்ஃபரன்ஸ் கல்வி உங்களுக்கு ஒரே கன்ஃபரன்ஸ் செய்வது வந்து நீங்கள் கிட்டத்தட்ட 300 பேருக்கு வந்து நியமனங்கள் செய்திருக்கிறீர்கள். அது உண்மையிலே வந்து வருடாந்த டிரான்ஸ்ஃபர்ஸாக வந்து தரப்பட வேண்டிய இடத்துல வந்து நீங்கள் அதை ஸ்பெஷல் பர்பஸஸுக்கான எக்ஸிஜென்சிஸ் சர்வீசஸ் என்ற அடிப்படையில் வந்து நீங்கள் அதை செய்திருக்கீங்க. ஏன் அதென்றால் எக்ஸிஜென்சி சர்வீசஸ் தெரியும் வந்து 25க்கு உட்பட்ட இடமாக இருக்கு. சுப்ரீம் கோர்ட் வந்து அதை நிபந்தனை போட்டிருக்காங்க. குறிப்பாக வந்து இந்த விஷயம் என்ன அது இதை இதை நான் கேட்கிறேன். அந்த வகையில் நான் கேட்கிறேன் என்றால் வந்து அது உண்மையில வந்து முறைப்படி வந்து நீங்கள் அதை செய்யும். ஏன்னா 25 பேருக்கு மேலே நீங்கள் டிரான்ஸ்ஃபர்ஸை செய்ய போறீங்க என்றால் வந்து அது அனுவல் டிரான்ஸ்ஃபர்ஸாக தான் தெரிவிச்சிடணும். அப்படின்னா வந்து நீங்கள் டிரான்ஸ்ஃபர் கட்சிக்கு தான் நீங்கள் செய்திருக்கோம். சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டும் இருக்கு. அதான் சார் அப்ப இது சம்பந்தமாக அதை சொல்லப்பட்டு இருக்கிறோம் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக வந்து அந்த முன்னோடி பிரதேசத்தை வந்து நீங்கள் அதை கூடாமல் தான் நீங்கள் செய்திருக்கீங்க. குறிப்பாக சொன்னால் NPP-உடைய அதாவது அரசாங்கத்துடைய தேர்வுகளுக்காக நடந்ததுதான் குற்றச்சாட்டு. அப்ப நீங்க அப்படி நடந்து கொண்டிருக்கீங்களா உங்களுடைய அமைச்சு? ரெண்டாவது நான் முடிக்கிறேன். என்னதான் நீங்கள் நிப்பாட்டுங்க, என்னதான் நீங்கள் நிப்பாட்டு நான் 50 வருஷம் தான் இருக்கிறேன். நான் அமைச்சர் சொல்றேன், நான் செயலாளர் சொல்லி மேனேஜர் அப்படி சொன்னாங்க. நான் நினைவு சொல்றேன். அப்ப அந்த இடத்துல வந்து நான் நீங்கள் அதை வந்து இந்த அட்டமெண்ட் ரெண்டே காரம் தான் சித்த முன்னாடி பாசல் கவர்மெண்ட் அட்டமெண்ட் ரெண்டே காரம் இந்த கவர்மெண்ட் அந்த காத்து ரிக்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? சரியா உங்களுக்கு பதில் சொல்லியாச்சு தானே? ஐயா இல்ல கொஞ்சம் டாக்டர் கொஞ்சம் நான் வேண்டுமெண்டா சரியா நீங்க உங்களோட சங்கத்தையும் நம்முடைய இங்கே சித்த மருத்துவ அதிகாரிகளையும் அதே நேரத்தில் நலிந்தியோடையும் டாக்டரோடையும் அமைச்சரோடையும் அவங்க ட்ரை பண்ணுங்க. அதை இடங்களே பொதுகளை நீங்க எவ்வளவு தான் பேசினாலும் இதுக்காக முடிவுகள் எடுக்க போறது இல்லை. முடிவுகள் உங்களுக்கு
கடந்த மாவட்ட கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் படித்த தீர்மானங்கள் அந்த வகையிலே முதலாவதாக விடயம் அழைக்கப்பட்டுவிட்டது. இரண்டாவதாக இலங்கை போக்குவரத்து சபைக்கான யாழ்ப்பாண மாவட்டத்தில் நிலவும் வெற்றிடங்களும் மற்றும் வளப்பற்றாக்குகள். இந்த விடயம் தொடர்பாக கால்நடைகளில் போலீஸ் நிலையம் அமைப்பதற்கான வாடகை கட்டிடத்தில் ஈடுபட்டல் முன்னிட்ட பிரதேச செயலாளரினால் போலீஸ் திணைக்களங்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. කාලවල පොලිසියක් අද මේ අනුමැතිය ඉල්ලලා තිබ්බා. ඒක ගෙවල් අත්තක් පොදලා දිනනවා. ඒව ගන්නවද නැද්ද? පොලිසිය දානවද? කාලේ. அதிகாலை உணர்வி சிம்ம கழிவு திறந்திருக்கும் நிலையம் முன்னேற்றம் அளவீட்டு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அடுத்ததாக பிரதேச செயலர் பிரிவு ரீதியான சம்பந்தப்பட்ட முன்னெடுப்புகள் பிரதேச செயலாளர் மட்டத்தில் சபைகள் உண்டான பிரச்சனைகள் வருது. இந்த பிரச்சனைகள் உண்மையிலே பிரதேச சபையாக பிரதேச செயலாளர் பிரதேச செயலாளர் மூலமாக தீர்வு கொள்ள வேண்டிய பிரச்சனைகளை இந்த இடத்துக்கு கொண்டு வராங்க. இது எல்லாமே பார்க்கிறாங்க. பிரதேச செயலாளருக்கு போதுமான அதிகாரம் அப்படி அரசாங்கத்தோட பேசிக்கொண்டு இதெல்லாம் தேசியத்தை கொண்டு வர முடியல. நாங்கள் அங்கே போய் மீட்டிங் நடக்க சொன்னாங்க. அங்கே டிசைட் பண்ணிடாத விடயங்களை முதலாவது விடயம் கொடிகாமம் பிரதேச வைத்தியசாலையில் ஆரணியம் உள்ளமைக்க முடியாது. நாங்கள் என்ன செய்யலாம் அந்த சம்பந்தப்பட்ட திரைப்படத்துக்கு அந்த அதிகாரிகளுக்கு கலத்துல அதை நாங்கள் இதில் தீர்மானம் எடுக்கவே தான் இருக்காங்க. உண்மையிலே தீர்மானம் எடுக்க வேண்டிய முடிவுகளை மட்டும் இல்லை பிரதேச வைத்தியசாலையில காலம் ஃபுல்லா நாங்கள் இப்போ இருக்கிற காலம் இது பண்ணி இருக்காங்க. வேகன்சி இருக்கு. அது முன்னூறு பேரை நியமிக்கிறது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது வடமாவட்டத்தில். அடுத்ததாக நாங்கள் என்னன்னா பிரதேசமாக ஒழுங்கமைப்பு கூட்டம் நடக்க அங்க ஆதியில மாறில்லை ஆதியில மாறில்லை. அது இங்கதான் தைரியம். அங்க சில இடத்துல டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ் தான் அனுப்பியிருக்கேன். நான் இப்ப அங்க டிஓ மாதிரி தான் அனுப்பியிருக்கேன். உதாரணத்துக்கு உதவி இல்லை நீங்க வந்து டிஓ அப்ப அங்க இருக்கிற ஆட்டோ கேட்ட போய் பாலம் போடணுமா இல்லையா அந்த உதவி இல்லை அதுக்கு அந்த பாலம் போடுறா இல்லையான்னு தீர்மானிக்க வேண்டியது இன்ஜினியர் டிஓ இல்லை. அப்ப அது இங்கதான் அவங்க கேட்கலாம் அனுப்பலாம். இங்க நடந்த மீட்டிங்ல ஒரு பாலம் போட சம்பந்தமா பொதுமக்கள் கேட்டது. அதுக்கு டெக்னிக்கல் ஆஃபீஸர் சொன்னதை போடலாம். அதுக்கு இன்ஜினியர் தான் பதில் சொல்லுவாங்க. இன்ஜினியர் அங்க வாழல. சோ இங்க அது பாலம் போடுற எந்த பாலமும் தெரியாது. இன்ஜினியர் சொல்றீங்களா எந்த பாலம் சொல்லுங்க எந்த பாலம் கந்தரோட
சொல்லியிருந்தால் முதல்ல அந்த பாடம் வந்து தேவையில்லை. அது வந்து சிலமாதமாக கோர்ஸ் இன்னொரு பொங்கலுக்குள்ள இன்னொரு 11 இருக்கிற 2 சைட்லையும் இன்வெர்ட் சைட் ஒன்றுமே இல்லை. வந்து பாடம் போவதற்கு பொருத்தமான இதாக இல்லை அந்த இடம். ஆனால் தொடர்ச்சியாக அதை வந்து குடிமனை வந்து தொடர்ச்சியாக வந்ததுனால அந்த நீரோட்டம் வந்து குறைஞ்சிருக்குது. அது குறைஞ்சிருக்கிறதால தான் அந்த பிரச்சனைகளை நம்பி இருக்குது. அது தேவைக்கு தெரியும். இல்ல அப்ப என்னடா அங்க இருக்கு சொன்னாங்க அந்த டெக்னிக்கல் ரிப்போர்ட் சொல்றது பாலம் தேவையில்லை வரிகால மட்டும் செய்தா காரணம் அந்த ரிப்போர்ட்டா நீங்கள் அந்த ரிஎஸ்க்கு அனுப்பிடுறீங்க. ஆனா அந்த பெருமாள் சொல்லுங்க முடிவு வரைக்கும் தண்ணி நிக்க மட்டும் மழை இருக்கு. பாலம் தேவை டிசைட் பண்ணினா அந்த தண்ணியை ஏதாவது வயல ஆற்றுக்கு ஒரு வழியோட செய்யறாங்க செய்வோம். முழு வாழ்க்கையால் அந்த வெள்ளம் எல்லா பகுதியும் வந்து நிர்வகிக்கப்பட்ட இருக்கு. குடிமனை கூட அந்த தண்ணி நிற்கிறது வந்து ஆர்இடி ரோட்ல நிற்குது. ஆனா 2 பக்கம் இடம் வந்து பொதுமக்கள் சேர்ந்ததுனா இருக்கு. ஆர்இடி ரோட் வந்து பள்ளமாக இருக்கிற தண்ணி வழியா நீங்க தான் பதில் சொல்லுவாங்க. அந்த 2 பக்கம் தண்ணியை கடத்துறதுக்கான பெருமாள் சொல்லப்பட்ட அந்த முடிவெடுக்கலாம் போறாங்க. இல்ல அந்த 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 இருக்கின்ற தனியார் ஆட்கள் அந்த சம்பந்தத்தோட நீ செய்யறீங்களா? அவர்கள் யூஸ் மார்க் யூஎஸ் சொல்லுங்க சொல்லுங்க. சரி ஓகே நல்ல ஆளுநர் கலாதியை மீட்டிங்ல கல்யாணம் நல்ல ஒரு டிசிஷன் மீட்டிங் கல்யாணம் வந்து அந்த மக்கள் பாதிக்கப்படுகிறாங்க. அப்புறம் ஆளுநர் அந்த சைட் விஜயம் செய்திருந்தவர் அது 2 உள்ளாட்சி மன்றங்களும் அது சம்பந்தப்பட்ட 1 வழிகளுக்கும் நல்ல உதவி செய்யும். அந்த ரோட்ல தான் ஆடியன்ற துணவான வீதி அந்த வீதியில நாங்கள் வாய்க்காமல் நீண்ட காலமாக அந்த அதுல இருக்கிற மக்கள் கல்யாண மக்கள் சரியா பாதிக்கப்படும். மழை பெய்தாலும் 3-4 மாதம் அந்த வெள்ளத்தை நாங்கள் வளைந்து விடாமல் அதுலேயே ஒரு ஊடுபூர்வ நன்மை ஏற்படுது. நன்மையிலே அது அந்த மக்களை நாங்கள் நிலப்பாடு இல்லாமல் நேரத்தில் தீர்வு வழங்க வரும் என்ற வகையில் ஆளுநரும் அதுக்கான நடவடிக்கை எடுத்தால் எங்களுக்கு வாக்குறுதி வந்துருக்கேன். இந்த அடுத்த மழையும் வரப்போது அதுக்கு நாங்கள் அதுக்கான ஒரு தீர்வு அந்த மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கணும். அதை வந்த வகையில் நான் இந்த இடத்துல அந்த பொருத்தமான இடம் நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல நாங்கள் ஆராய்ச்சி நல்லது. அந்த பொறியியலாளர்களுக்கு ஒரு முழுவதும் கேட்டு போய் பார்த்தாதான் இந்த ரிப்போர்ட் செய்யணும். டிசிஎஸ் அழைத்து கண்டாதான் இந்த மாதிரி செய்யலாம். அமைச்சுக்குள்ள வார அந்த உடம்புல அதுக்கு நான் சாவக்காடு மாநகரம் என்ன பண்றேன் நான் 20 லட்சம் போட்டுக்கிறேன். அது நீங்க அனுமதி தந்தீங்கன்னு சொன்னால் டிஎஸ் செய்யறாங்க. உண்மை அனுமதிக்காக பெயிண்டிங் நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா டிஎஸ் செய்ய அந்த காசு கொடுத்து போவாங்க. நன்றி. சரி நன்றி. ஆசிரியர் தொடர்பாக அமைச்சர்கள் செயலாளர் வகையில் தரவுகளை ஞாபகத்திலும் என்று சொன்னால் ஏற்கனவே நீதிமன்றத்தில் வழங்கப்படியாக நான் பெரிய தரவுகளை நான் அடிப்படையில் மாணவர்களின் பண்பாடான இடமாற்றப்பட்டவர்கள் பல்வேறுகளாக வெளி மாவட்டங்களில் என்னென்ன சூழலுக்கு முடித்து தன்னுடைய கோரிக்கைக்காக தங்களுடைய வலயங்களுக்கு இடமாக ஆசிரியர்களுக்கான பல்வேறுகளாக இடமாற்றப்பட்டிருக்கிறார்கள். முதலாவது. இரண்டாவது இதில் முதல் 192 நாங்கள் கொடுத்திருந்த இடமாற்றப்பட்டிருந்த ஏற்கனவே மாகாண பொதுத்துறை ஆணையத்தினால தான் நீங்கள் செய்கிறீங்கன்னா இதுவரை ஆணைக்கு வந்து 2 நிலைக்குள்ள வந்து காசு கொடுத்து அனுப்பிக்கிறோம். அதை செய்கிறீங்களா?
அதை விட்டு செய்வீங்க. யூனியன் வந்து கேஸ் எடுத்தாங்க எங்களோட வெப்சைட்டில் வந்து லிஸ்ட் எடுத்து அதை ஒஃபிஷியலாக சொல்லி தான் கேஸ் எடுத்தாங்க. அது வந்து வெப்சைட் வந்து ஒஃபிஷியலாக இருந்துச்சு சொல்லி இதே இலங்கை யாரும் கோர்ட்டில் கேஸ் எடுத்து கேஸ் போய் கொண்டிருக்கு. அதில் இது வந்து ஒஃபிஷியலாக நாங்கள் வெப்சைட்டில் நினைச்ச ரெண்டு அடிப்படையில் கேஸ் வைப்போம். அப்போ அறிவிக்கிறேன்னு சொல்கிறது நம்மளை யாருன்றதை நான் பார்க்கிறேன். இந்த யூனியனுக்கு தான் இப்போ வச்சுக்காங்க யூனியன் எங்கள் ஆஃபீஸில் கேஸ் வச்சுருக்காங்க. அந்த கேஸில் வைக்கிற டைமில் எங்களுடைய வெப்சைட்டில் இருந்து ஒரிஜினலாக அந்த எடுத்து இது வந்து அதாவது ஒஃபிஷியலான அவங்க வெப்சைட்டில் அப்படி நான் கேஸ் சம்பந்தமாக கலைக்கல. நான் தெளிவாக சொல்லுவேன். முதல் வந்து கேஸ் சம்பந்தமாக தான் நம்ம இருக்கிறான். அது நீங்கள் சொல்லிதான் கேஸ் என்ன வந்து நாங்கள் தைக்காமல் சரி அந்த கேஸை பார்க்கணும். நான் இப்போ உங்கள்கிட்ட இருக்கிறேன். அந்த கேஸ் சம்பந்தமாக நடக்கிற அதே நேரம் வந்து அந்த நீங்கள் சொல்லுங்க தானே டூவில் வந்து உங்களுக்கு கைட்லைன்ஸ் வழங்கப்பட்ட ஆட்களை டிரான்ஸ்ஃபரை நிப்பாட்டி வச்ச இடத்துலையும் அடுத்த முறை வந்து நீங்கள் 120 பேரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுற இடத்துல வந்து நீங்கள் அந்த ஆட்களை சரி நான் உண்மையில வந்து வழக்குல வந்து உங்கள் வந்து போய் நீதிமன்றத்தில் வந்து இது அனுபவ டிரான்ஸ்ஃபரில் மொத்தம் வந்து 692 அப்பீல் வந்தது. வெளி மாவட்டங்கள் இருக்குது, யாழ் மாவட்டத்தில் இன்னும் மாவட்டங்கள் அந்த 692 அப்பீலும் வந்து டிரான்ஸ்ஃபர் அப்பீலும் வந்து டிரான்ஸ்ஃபர் போர்ட்டை வரைக்கும் செய்யலாம். இப்போ இதில் இருக்கிற ஆசிரியர்களை பொறுத்த எப்படி இருக்குன்னா மற்ற டிபார்ட்மெண்ட் 25 பேர் 50 பேர் வர மாட்டாங்க. அங்கிருந்து வர வேண்டிய 359 பேரை இதே டிரான்ஸ்ஃபர் போட்டாச்சுன்னா இருந்து அக்செப்ட் பண்ணி எடுத்தவங்க. அப்போ அந்த 159 பேரில் 194 பேர் வந்து யாழ் மாவட்டம் வர வேண்டியது. அந்த 104 பேர் கட்டாயம் ரீப்ளேஸ்மெண்ட் இந்த யாழ் மாவட்டம் தான் வழங்க வரும். அப்போ இந்த சொல்கிற மாதிரி எக்ஸிஜென்சி 25 செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டுனா உள்ளே பாதிக்கப்படும். அவர் உள்ளே பாதிக்கப்படாது தான் டிரான்ஸ்ஃபரை அல்டிமேட்டாக விஷயம். நான் சொன்னவாறு நீங்கள் 25 பேர் நீங்கள் டிரான்ஸ்ஃபர்ஸை வந்து நீங்கள் சீரியஸாக வந்து செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். ஆனால் அதை செய்யறதுக்கு ஒரு முறை ஏன் நம்ம வச்சிருக்கிறோம்னா அதுவும் இதுவே டிரான்ஸ்ஃபர் போர்டுக்காக 25 பேருக்கு மேலே இப்போ 25 பேருக்கு எக்ஸிஜென்சிஸ் வந்து அவசர தேவைக்காக செய்யறதுக்கு வந்து அதை முடிச்சு தருவீங்க. அப்படி செய்தாலும் வந்து நீங்கள் வந்து டிரான்ஸ்ஃபர் போர்டு பாதிக்கும். டிரான்ஸ்ஃபர் போர்டில் எல்லா பிரச்சனைகளும் அங்கே இருக்கணும். அந்த மக்களுக்கு தேவைப்படுற விஷயங்கள் பேசப்பட்டு எல்லாருடைய பிரச்சனையும் வந்து சும்மா தேவையில்லாமல் வழக்குகள் போடாமல் வந்து அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு காரணத்துக்காக அரசாங்கமே வந்து சரி அந்த டிரான்ஸ்ஃபர் போர்டை வந்து உருவாக்குறேன். யார் மாவட்டத்துக்குரிய பிரச்சனை மாற்றணும் ஏற்பட்டிருக்கின்ற சமனால நான் உங்கள் கடமை நான் உங்களுக்கு சொல்றேன் இப்படி செய்யாது சரி செய்ய இல்ல அந்த குற்றச்சாட்டு சரி அந்த நடைமுறை இந்த வந்து அரசாங்கம் வந்ததுக்கு நான் வந்து மாகாண போலீஸ் சொல்ல வேண்டியது இன்னமும் நாங்கள் யூனியன் கோர்ஸ் போய் மோட்ஸ்ல கேஸ் போய் பண்ணுறோம். அதாவது சரி இந்த டான்ஸ் நீங்கள் பிள்ளைய கவர்மெண்ட் பிள்ளைய இந்த இதில் நானும் சொல்லுவோம் இசிசியில் வந்து கல்விக்கான உபகுழு கூட்டம் வந்து நாங்கள் கூட இருக்கோம். விசேஷமாக கல்விகள் இருக்குது. அந்த கூட்டத்தில் நாங்கள் சுமார் நடைபெற்றது. அதே போன்று தான் இந்த வழக்குமான இடமாற்றம் சம்பந்தமாக பெரிய பிரச்சனை யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஆசிரியர்கள்லாம் வேறு மாவட்டங்களில் ஒரு சில இருக்குது. அதுக்கு நான் 19 வருஷம் இருந்தபடியால் நல்ல காலமாக இந்த ஆசிரியர் இடமாற்றம் பாரிய பிரச்சனைகளை சவாரி பண்ணி கொண்டு நான் போன முறை பாராளுமன்றத்தில்
ஒரு மோசம் போகணும்னால் கல்வியை பற்றி இந்த ஆலோசனை கொடுக்கிறது கல்வியை பற்றி ஆலோசனை வகையிட்டு வடமாத ஜமாத சமமான பிரச்சனைக்கு உயிர் முறையில மத்திய அமைச்சு தலைவருக்கு மதுரை தீர்மானித்தாங்க. அது சொல்லப்பட்டவர்கள் வடக்கு மாகாணத்தினுடைய ஆளுநர்களுக்காக ஒரு டாக்டர் சொல்யூஷன் டாக்டர் வந்து செய்யப்பட்டிருக்கிறது. அந்த டாக்டர் வந்து என்னன்னா அதில் வந்து சில இருக்கிறதா அறிவுறுத்தல் அந்த அது வந்து நாங்கள் தான் இந்த மக்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதை வந்து ரிவ்யூ பண்ணி கருத்தில் கொண்டு எங்களுடைய ஆலோசனைகளை முன்வைத்து அதை எல்லா உங்களுடைய பிசிசி சமர்ப்பித்து அந்த பகுதியை கொண்டு வரதுக்கு தான் சேவை சங்கங்கள் தொழிற்கொள்கை நாடு இருந்தா எல்லாத்தின் தேவைகளையும் ஆளுநர் குறித்து தரப்போன்ற மாதிரி தான் நம்மளுடைய பொதுவாக வேண்டுகோள். தேசிய இன மாற்றக் கொள்கை அதிலிருந்து நாங்கள் அந்த அதை வச்சுக்கொண்டு தான் பேசுகிறேன் செய்யப்படும் அதையும் வகையில் நாங்கள் மாறப்பட்டோம். முன்வைத்திருக்கிற என்னுடைய கருத்துல நான் முன்வைத்திருக்கிறேன். எனவே இது சம்பந்தமா எதிர்காலத்தில் சரியான இந்த காலத்தில் சரியான முறையில் இன்னொரு கான்செப்ட் வந்து கொண்டு வர சொல்லி நாங்கள் ஒத்துழைப்போம். அதான் என்னுடைய கோரிக்கை. சரி, ஓகே. நேஷனல் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி நெக்டா வந்து அந்த மரக்கட்டை பண்ணையில வந்து பாரம்பரியமாக வந்து நடுவில் தொழில் செய்து கொண்டிருக்க மக்களுடைய அந்த பண்ணைகளை வந்து அவர்கள் அதை என்ன சொல்றது ரெகுலரைஸ் பண்ணணுன்ற பேரில் வந்து அது எல்லாத்தையும் வந்து கேன்சல் பண்ண சரி அந்த பண்ணையிடக்கூடிய காணிகளை வந்து நாங்கள் அழுத்தப்படுறதாக வந்து சொல்லி 5 கம்பெனிகளுக்கும் 2 தனிநபர்களுக்கும் வந்து பெரிய அளவில் வந்து காணி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. 135 பேருக்கு ஏற்கனவே வந்து அந்த பண்ணையாளர்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து ஒதுக்கியிருக்கு. ஆனால் அதற்கு பாரம்பரியமாக வந்து தொழில் செய்த அந்த அளவுகளுக்கு வந்து திரும்ப கொடுத்துருக்கு. அதை செய்ய குறைச்சிதான் இருக்காங்க. இப்போ வாரத்துக்கு வந்து ஒரு 5 ஏக்கர் பிரதேசத்தை வந்து தொழில் செய்வதற்கு வந்து 1 ஏக்கர்களுக்கு 3 அளவை கொடுத்து போட்டு மிச்சத்தை வந்து நாங்கள் விரிவாக்க ஒரு வாக்குறுதியை வழங்கித்தான் அதற்கு தந்திருக்காங்க. ஆனால் அப்படி குறைந்த இடத்துல கன இடங்களுக்கு புது ஆட்களுக்கு அது குறிப்பாக வந்து இந்த வெளிநாடுகளுக்கு வந்து பெரிய அளவில் வந்து பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறதாகவும் தங்களுக்கு வந்து பல வருஷங்களாக வந்து அந்த ஏற்கனவே தரத்துனா செய்த அளவு காணி வந்து ஒதுக்கப்படாமல் இருக்கிறத வந்து குறைபாடாக இன்னும் வந்து நாம எனவே அந்த அதற்கு சொல்லப்பட்டிருக்க அந்த காணியை வழங்காமல் இருக்கிறதுக்காக சொல்லப்பட்ட ரீசன் வந்து ஒரு நமக்கு ஆண் கொண்டு செய்யப்படுது கண்கொண்டு செய்து அதுக்கு பிறகுதான் அதை ஒதுக்கலாம். ஆனால் அதே பிரதேசத்துல ஆட்களுக்கு வந்துதான் இருக்கு. அதுதான் இருக்கிறாங்க. இந்த உணவருக்கு வந்து இந்த ஒதுக்குறதா வந்து அந்த நகருக்கு வந்து அவர் வச்சிருந்த இதை ஒதுக்கி போட்டு இந்த பிரச்சனை சொல்லுவோம். நெக்ஸ்ட் டைம் அடுத்த டிசிசிபி உங்களுக்கு அட்டப்பட சம்பந்தமாக அல்லது நெட்டாவுடைய வேலைகள் சம்பந்தமாக அல்லது நெட்டா மூலமாக இந்த அட்டப்படத்தை செய்வது உண்டாக ஏற்படுகின்ற பாதிப்புகள் விளைவுகள் இதற்கான காரணங்கள் இதற்கான தாமதங்கள் அனைத்தையும் அடைத்து ஒரு ப்ரெசன்டேஷன் செய்யும். எல்லாருக்கும் தெரிந்து கொள்ளவும் அட்டையாக ஏற்படுகின்ற நன்மை என்ன தீமை என்ன அது அதனால் இருக்கின்ற ஒழுங்குமுறை என்ன ஒழுங்குமுறை மீறப்பட்டிருக்கா இல்லையா முதலாக பேசுறதுக்கு அடுத்த முறைகளுக்குள்ளாக ஏப்ரல் மாதம் வரைக்கும் 538 யூனிட்ஸ் வழங்கப்பட்டது. 1393 வியாபாரம் சிறுதொழிலாளர்களுடைய கொடுப்பாங்க. அதை நினைக்கிறாங்க வந்து இந்த அட்டவணையுடைய ரெகுலேஷன் வந்து பிரதானமாக காணிகளை செய்யறாங்க.
யாழ்ப்பாணத்தில் இருக்க இந்த 1193 ஏக்கர் குஞ்சுகள் வந்து உற்பத்தி செய்யறதுல யாழ்ப்பாணத்தில் நாங்கள் தேவையான உற்பத்தி செய்யறதுல அது வந்து தனியாக அமைப்புகளை மேலதிகமாக கிளிநொச்சி கண்டார் மாவட்டங்களுக்கான குஞ்சுகளுக்கு எனவே இருக்கிற அளவுக்கு மேலதிகமான வளங்கள் மூலமாக தாராளமுறை அமைப்பு வந்து பொருளாதார வளங்கள் இருந்தாலும் மற்றொரு இனம் வேறு கல இனங்களை அது கடந்த வாழ அதே நேரம் இவர்களுக்கு வேண்டிய நீதிமன்ற வழக்கு போகுது அதை நான் என்னுடைய பாரம்பரிய பிரதேசம் உறுதிப்படுத்துவதற்கு நாங்கள் அதை உறுதிப்படுத்த வேண்டியது வந்து கடற்கரை அதை போன்று மற்றது ஒரு பொதுவான கடற்கரை கிட்டத்தட்ட புது கோரிக்கைகள் இருக்குது யாழ்ப்பாணத்தில் மட்டும் 450 கோடி புதுசு அதாவது எங்களுக்கு கடற்கரை அவர்களை நாங்கள் உருவாக்குறதா அல்லது எங்களுடைய கடற்கரை சொல்லி அதே போன்று நீங்கள் அந்த வகையில் அப்படின்னா வந்து ஆரம்பத்தில் வந்து அறிவிச்சிருக்கோம். பாரம்பரியமாக வந்து ஆட்கள் செய்கிற இடத்துல அவங்களுக்கு வந்து திரும்ப வழங்கப்படும் அந்த நிர்ணயம் வந்து ஒரு சயின்டிஃபிக்காக வந்து செய்யணும்னு சொல்லி வந்து அதை சரியான கண்டத்தில் அதை ஒப்படைப்பட்டு அதை செய்வது இருக்கிற இடத்துல அவர்களுக்கு அதை கட்சியிருந்த கூடுதல் இடம் இருக்கு. அப்போ அவர்களுக்கான கொடுக்காமல் வந்து நீங்கள் பொதுவாக வந்து கன்சிடர் பண்ணுறாங்க நீங்கள் கொடுத்தாங்க. நான் நீங்கள் தயவு செய்து கன்சிடர் பண்ணுங்க. ஏன்னால் இன்னொரு எல்லாரும் வந்து நாங்கள் இந்த பிரச்சனை பிரபலத்துக்கு எழுதுவதாக வந்து எல்லாரும் வந்து கோச்சு விட்டு கொடுத்தீங்க உங்களுக்கு தான் இருக்கிறோம். என்ன சொல்கிறேன் நாங்கள் இது வந்து ஒரு காசிக்காக பாவம் சரி அதுக்காக நாங்கள் கேட்குறோம் வந்து இந்த தயவு செய்து வந்து கன்சிடர் பண்ணலாம் நான் சொல்கிறேன். நீங்கள் சொல்லிட்டு கொடுப்போம். நீங்கள் எந்த இடத்துல வந்து அந்த 10,000 கொடுத்து வாங்கிடுவோம். அவர்கள் கன்ஃபியூஸ் சொன்னாங்க வந்து நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி போட்டு அதே கொஞ்சம் கொடுக்காமல் அதே இடங்களை வந்து வேறுவராக இருக்கு. அதே சொல்லி வந்து புதிதாக காமரிக்கிறதுக்கான காரணம் வந்து நீங்கள் ஒரு சரியாக செய்வீங்க. ஆனால் அதே இடத்துல வந்து வேறு அமைப்பு அதுதான் வந்து இந்த கவிதைகள் தர சொன்ன மாதிரி வந்து நீங்கள் அதுக்கு ஒரு கடைசி இந்த ஃபிஷரிஸ் கார்பரேஷனுக்கு வந்து டக்ரீஸ் இண்டஸ்ட்ரியால 6 கூலர் வாகனங்கள் கொடுக்கப்பட்டது வந்து கடற்கரைக்கு வந்து கொடுக்கப்பட்டது. இரண்டாவது தூர பிரதேசங்கள் கவர் பண்ண வேண்டிய வந்து கொடுக்கப்பட்டது. அது மே மாதம் வந்து உங்களுக்கு பாரம்பரியப்பட்டது உங்களுக்கு தான் மே மாதம் லாஸ்ட் மந்த். ஆனால் அது வளர்ந்து கூட அப்போ ஒரு முறைப்பாடு இருக்கு மீனவர் வளர்ந்து இல்லை. அது வளர்ந்ததுக்கு குடிபட்டு இருக்கிற விசேஷமாக வருமானத்துக்கு மூன்று கிழக்கு மாநில மீனவர்கள் நினைக்கிறேன். அப்போ குடிபட்டு இருக்கிற மாதிரி வளர்ந்து வராமல் நஷ்டங்களுக்கு இருக்கின்றது. இல்லை ஆனால் குடிபட்டு வந்து சக்கரை சமைச்சு கொடுத்தது சிஎஃப்சி நிறுவனத்துக்கும் சிஎஃப்சிங்கிறது மீன்களை விற்பனை செய்வது ஒரு நிறுவனம் தானே. அப்புறம் மீன்களை ஏற்றி செய்யறது ஏற்றி எடுப்பது தான் அந்த உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ இங்கே வந்து இன்னும் நாங்கள் அந்த இடத்துக்கு உங்களுக்கு உங்களுக்கு இங்கே எல்லா நாங்கள் இங்கே ஏதாவது ஒரு மற்ற கூடல் ஏதாவது கிளாஸ் பண்ண அது தேவைப்படுவாங்க. 2011 என்னென்றால் நான் இருந்தது சமீப மீட்டிங்கில் தலைவர் நாலாவது சாவக்காடு மற்றது இன்னொரு உணர்வு முறையில் வந்து அந்த பாசி அவர்கள் வந்து 2 மில்லியன் அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அந்த தலைவர பாதுகாப்பு திணைக்களும்
அந்த மீன்பிடி மீனவர்களுக்கு அந்த காசு அடக்கிறதுக்கு அண்ணன் கொடுக்காம 2 பேரும் வந்து இவர்கள் வளர்க்கறது மிஸ்டர் பண்றதால ஸ்பெஷலா அந்த தர்ஷன் தேவை சொல்லி அவர் அந்த மீனவர்களுக்கு சமூகத்திற்காக வேலை செய்யறாங்க. அதே சொல்லுங்கள் ரெண்டாவது அந்த புள்ளிதான் புள்ளிக்கான கல்வி போட்டாங்க வளர்ப்பு கல்வி போட்டாங்க சொல்லி அது அந்த கொஞ்சம் நான் பார்த்து சுற்றுச்சூழல் சார்ந்த அந்த கோரிக்கையை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. எங்களுக்கு எல்லாமே செய்து சிசிடிவில நெட்வொர்க் கிடைச்சிது. ஏன்னா நாங்கள் ஒரு 1 வீக்கு கூட அதை சொல்றேன்டா இதே மாதிரி கிடையாது சுடுகாடு திருவடிகளை கோயில் அதே மாதிரி பட்ஜெட் ப்ரொபோசல்ல போட்டு அதுக்கு விசிபிலிட்டியை சரி செய்யலாம். கொடுக்கப்பட்ட ஊழல் திருப்பி பெறப்பட்டாங்க. இப்ப 6 ரூபாய் வணக்கம். இலங்கை பார்வையற்றோருக்கான அறக்கட்டளை நிலையத்தால அதிமேல ஜனாதிபதிக்கு நாங்கள் அலுவலகம் மாநகர சபை எல்லைகளில் அமைக்கணுன்ற கடிதம் அனுப்பியிருந்தாங்க. அதுக்கு அரசாங்க அதிபர்கிட்ட அமைச்சு செயலத்திலேருந்து கடிதம் ஜனாதிபதி செயலத்திலேருந்து கடிதம் வந்தது. ஜிஏ வந்து சம்பந்தப்பட்ட திணைக்களம் மூடப்பட்ட பாடசாலைகள் தொடர்பாக கல்வி திணைக்களத்துக்கு கடிதம் போட்டிருந்தால் அதில் கொப்பி எங்களுக்கு வந்தது. அதில் நாங்கள் அடையாளப்படுத்தினாங்க சிங்கள மகாவித்தியாலயம் மற்ற கிழக்கே சொல்லியிருக்க பள்ளிக்கூடங்கள். அது தொடர்பாக இப்போ நீண்ட காலமாக எங்களுக்கு எந்த முடிவும் தரையில. அது ஒரு விஷயம். அடுத்த விஷயம் 17ஆம் நடைபெற்ற சங்கான ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் அகற்றப்பட வேண்டிய கம்பங்கள் ஒதுக்கப்பட வேண்டிய கம்பங்கள் தொடர்பாக பேசப்பட்டு அங்கே வந்த ஒருங்கிணைப்பு தலைவர் மற்றும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதை மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் கலப்பம் சொல்லி சொன்னவர். இதால மாற்றுத்திறனாளிகள் வீதிகளில் போய்க்க ரோடு நிறையோட கம்பங்கள் இருக்குது, தட்டுப்பாடு விட வேண்டி இருக்குது. இந்த வீதிகள் புனரமைக்கல போன கூட்டத்திலிருந்து இந்த கூட்டத்தில் இடையிட்டாலும் வீதிகள் புனரமைக்க ஆர்டிஏ ஆர்டிடி மற்ற உள்ளூராட்சி மன்றங்கள் இந்த டெண்டர் கோல் பண்ணிக்க இந்த போஸ்டுகளை அகற்றுறதுக்கும் அதில் ஒதுக்க சொல்லி கேட்டிருந்த நாங்கள் ஏற்கனவே வீதிகள் எல்லைகள் ஒதுக்கப்பட்டும் கிட்டத்தட்ட 5-6 அடி 4 அடி இடைவெளியில வேலிகள் கம்பங்களுடைய இடைவெளி இருக்கு. அப்ப நாங்கள் வெளியே பார்த்து போயிருக்கல அது வெளிக்கொண்ட இடமா இருக்கிறது போஸ்டோட அடிப்படை வேண்டியிருக்காங்க. இந்த இதால நிறைய ஆக்சிடென்ட்களும் வந்திருக்கு. இந்த வழியும் 4-5 கூட்டத்தில் நான் பேசி இருக்கிறேன். இதை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் மோகன்ராஜ் ஐயா அவர்களும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஐயா அவர்களும் இந்த மாவட்டத்தில் ஆர்ஏடி ஆர்டிஏ இது உள்ளூராட்சி மன்றங்களுக்கு முன்னால இந்த டெண்டர் பண்ணிட்டு இதுக்கு நல்ல முடிவெடுப்போம்னு சொல்லி நாங்கள் எலக்ட்ரிசிட்டியை கேட்டாங்க, மற்றது டெலிகாமை கேட்டாங்க. இந்த கம்பங்களை தூக்கி போடுறதுக்கு தங்கள்கிட்ட காசு ஒதுக்கப்படுகிறது. அப்போ இனி ரோட்டு போடுறதுக்காவது இந்த மக்களோட பாதுகாப்பு மாற்றுத்திறனாளிகள பாதுகாப்பு தொடர்பாக இந்த கம்பங்களில் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறதாக நாங்கள் கேட்டு வந்திருக்கோம். அடுத்த 3வது விஷயம், மாற்றுத்திறனாளிகளுக்கு வீட்டு திட்டம் கொடுக்க இந்த நீங்கள் இருக்கிறதே சொல்றது அரச வீட்டு திட்டங்கள் மானியங்கள் பயனாளி பங்களிப்பட்டு
அங்கே கூட நாங்கள் பயனாளி பங்களிப்பு இல்லாதபடியால் இந்த வீட்டு திட்டத்துக்கு தர காசு காணாமல் இருக்கு. கண் தெரியாதார்கள், கைகால இல்லாதார்கள், தங்க பொருளாதாரத்தில் கஷ்டப்பட்டார்கள். உண்மையிலே அந்த பயனாளி பங்களிப்பு செய்ய முடியாமல் இருக்கு. அப்போ நாங்கள் சமோசவர் பகுதிக்கு இருந்து ஒரு ஒதுக்கீடு இருக்குன்னு நாங்கள் சங்கான ஏடிபியும் கேட்டது. நாங்கள் அப்போ சங்கான ஏடிபி சொல்லியிருந்தோம், எஸ்எஸோட கேட்டது அப்படி இல்லையே. அப்போ எங்களை கண்டறியாதாக்களுக்கு இந்த வீட்டு திட்டத்துக்கு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் முன்னால் நாங்கள் கேட்கிறோம். மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒதுக்குற இந்த 10 லட்சம் ரூபாய் சாதாரண ஆட்களுக்கு ஒதுக்குற மாதிரி 20 லட்சம் கூட ஒதுக்கீடு 10 லட்சம் ரூபாய் விடுதல் ஒதுக்கப்பட்டிருக்கு. இதால வீடுகளை முடிக்க முடியாம கஷ்டப்படுகிற மாற்றுத்திறனாளிகள். ஆகவே அது மட்டுமில்லை, இந்த வீட்டு திட்ட தெரிவிலையும் எல்லாருக்கும் போற கேட்டகரிகளை வச்சு இத்தனையாம் ஆண்டு போற கல்யாணம் செய்வேன், இத்தனையாம் ஆண்டு போற வந்தவன் சொல்லி பாராம மாற்றுத்திறனாளிகளுக்கு விசேடமா உண்மையா காணி இருந்தால் வீட்டை முன்னுரிமையா கொடுக்க சொல்லி நாங்கள் தாழ்மையாக கேட்கிறோம். இந்த 3 விடயத்துக்கும் நல்ல ஒரு பதில் கிடைக்கும் என்று அதோட பொறுமையாக இருந்தாங்க. மதிப்பார்ந்தவர்களே, எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பதில் இந்த 3 விடயத்துக்கு தந்து வருவாங்க கேட்கிறேன். சொல்ற 2வது விஷயத்துல 3 திட்டங்களை செய்கிற நிலையில அந்த கம்பெனி இந்த மாதிரியான உரிமை அளிக்கப்பட வேண்டிய ஆட்களுக்கான உரிமை அளிக்கிறது. அது ஆரம்ப காலங்களில் பிரதேச சபையால் அதுக்குரிய ஏற்பாடு செய்யப்பட்டது இருக்கு. இப்போ இந்த லைட் போஸ்ட் ஒரு லைட் போஸ்ட் அகற்றுறதுக்கு அந்த 2 லைட் போஸ்ட் அகற்றுறதுக்கு ஒரு 25,000 ரூபாய் காரணம். அப்போ நாங்கள் யூபிஎல் போடைய கிட்டத்தட்ட 10 லைட் போஸ்ட் அந்த இடத்துலேயே இருக்கு. அது எங்களோட பிரச்சனை மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் இந்த பிரச்சனை இருக்கு. அப்போ அதுக்கு குறிப்பான எஸ்டிமேட் நாங்கள் தயாரிக்க முடியும். சில இடங்களில் தாங்கள் மக்களாகவே அந்த வீதி போடணும். அப்போ லைட் போஸ்ட் தாங்களே இறக்கி தானம் வந்து நடக்கும் சம்பவம் இருக்கு. நான் இந்த இடத்துல பொதுமக்கள் கௌரவ ஆளுநர்கள் இருக்கிற அப்படி ஏதாவது லைட் போஸ்ட் நாங்கள் இறக்கி கொடுக்க வேணும் அல்லது எஸ்டிமேட் போடுறீங்களா நாங்கள் கட்டாயம் செய்ய மாட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு விசேடத்துக்கு ஏதாவது ஒதுக்கீடு மாவட்டத்தின் ஊடாக அல்லது மத்திய அரசு ஊடாக ஒதுக்கி தர மாட்டதில்லை. நாங்கள் உடனடியாக அந்த எஸ்டிமேட் சேர்த்து செய்வோம். இதுக்கு லைட் போஸ்ட்டையும் அகற்றுறதுக்கு உரிய ஏற்பாடு நான் செய்வோம்.